அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் ஸஅல அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபத்ல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாஜிலு வ அக்ரமு லித்தக்வா. وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة عدل عند سلطان جائر. آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அப்துல்லாவுகள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் இங்கே குடும்பியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, 2 தினங்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே கடந்த சில ஆண்டுகளாக குற்றம் சுமத்தப்பட்ட மக்கள் என்கிற பெயரிலே சிறுபான்மை சமூகத்தினுடைய வீடுகளெல்லாம் புல்டோசர்களால் இடிக்கப்பட்டது. இரவு நேரங்களில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தடாலடியாக அந்த அரசை எதிர்த்தவர்கள் அல்லது அரசுக்கு பிடிக்காதவர்கள், அரசால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் என்கிற வரிசையிலே உத்தரப்பிரதேசத்திலே தொடங்கிய புல்டோசர் கலாச்சாரம் மத்திய பிரதேசத்திலும் வந்தது, குஜராத்தில் வந்தது, ஹரியானாவில் வந்தது. இப்படியாக கடந்த காலங்களில் புல்டோசர் அரசியல் என்றும் புல்டோசர் பாபாக்கள் என்றெல்லாம் ஊடகங்களால் அந்த விமர்சனங்களை நாம் தெரிந்திருப்போம். அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இப்பொழுது எடுத்து வெறுமனே குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு அவர்களை வீட்டை இடிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற ஒரு தீர்ப்பை, வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையே நாம் இங்கு பேசுகிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நீதமாக வாழ வேண்டும் என்பதையும் நீதத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பல இடங்களில் மாறி மாறி போதிக்கிறது. 2 காரணங்களுக்காக வேண்டி இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம். ஒன்று, இந்த தேசத்தில் நாம் வாழுகிறோம். இந்த தேசத்தினுடைய மரியாதை இங்கு வாழுகிற அனைத்து மக்களின் மரியாதையாக சர்வதேச அரங்கில் போற்றப்படுகிறது, இல்லையா? இந்தியாவினுடைய மரியாதை இந்த நீதியின் மூலமாக, இந்த தீர்ப்பின் மூலமாக, ஜனநாயகம் இன்னும் இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் இறந்துவிடவில்லை என்கிற குறைந்தபட்ச நம்பிக்கையை தருகிறது. ஒரு தேசிய குடிமகனாக இதை நாம் வரவேற்கிறோம். ஒன்று. 2வது, எந்த இடத்திலேயுமே ஒரு முஸ்லிம் நீதத்திற்கு புறம்பான, நீதத்திற்கு மாற்றமான ஒரு சொல்லையோ செயலையோ வாழ்க்கையோ விரும்ப மாட்டான், விரும்பக்கூடாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பரவலாக போதிக்கிற காரணத்தினாலும் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, உலகத் தலைவர்கள் இஸ்லாத்தை இன்றைக்கும் பாராட்டுகிறார்கள். என்ன காரணம் சொல்லுங்க? ஒன்று, இஸ்லாமிய மார்க்கம் ஏக இறைவனை பேசியது. எந்த இடத்திலேயும் இறைவனுக்கு நிகராக யாரையும், தலைவர்களை, சமய குருமார்களை, எந்த பொருளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, சமரசமே கிடையாது. அதே மாதிரி தான் இஸ்லாமிய அரசுகள் உலகத்தில் எந்த நாடுகளிலெல்லாம் ஆட்சி புரிந்தார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள், அவர்களிடத்தில் சர்வ அதிகாரமும் கையில் இருந்த போதும் கூட
அவர்கள் நீதமாக நடந்து கொண்டார்கள். அநீதத்தை ஒருபோதும் அவர்கள் ஊக்குவிக்கவில்லை, நடந்து கொள்ளவில்லை என்பது சர்வதேச தலைவர்களின் கருத்து இல்லையா? அப்படி என்றால் ஈமானுக்கு அடுத்ததாக முஸ்லிம் சமூகம் அதிகமாக போதிக்கப்பட்டது, அதிகமாக நமக்கு பின்பற்றப்பட தகுந்த ஒரு காரணம், ஒரு காரியம் நீதமாக நடந்து கொள்ளுது. குர்ஆன்ல மட்டுமே நேரடியாக அல்லாஹ் தஆலா நீதமாக நடந்து கொள்ளுங்கள்னு சுமார் 30 வசனங்கள்ல பேசுறான். நேரடியாக நீதத்தை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலியுறுத்தி பேசுகிறான். மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிற போது பன்முக சமூகம், யூதர்கள் இருக்கிறார்கள், பக்கத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு உள்ளே வந்தார்கள் தெரியுமா? நான் வச்சதுதான் சட்டம்னு வரல, குர்ஆனை தான் நீங்க பின்பற்றணும்னு வரல, நான் சொல்லுகிற ஹதீஸை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கோட்பாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வரவில்லை. மாறாக குர்ஆன் சொல்லுகிறது, பெருமானாரே இப்படி சொல்லுங்கள், உமிர்து லிஅதில பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வெறுமனே ஒரு மதத் தலைவரின் அறிவிப்பு மாத்திரமல்ல, ஒரு ஆட்சியாளராக, ஒரு அரசியல் தலைவராக, பன்முக சமூகத்தில் ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில வேதமில்லாத சட்டங்களை நான் கொண்டு வருவேன். இவர்கள் நடந்தும் காட்டினார்களா இல்லையா? யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வழக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க. யூதர்களுக்கென்று ஒரு தனி நீதிமன்றம், தனி நீதிபதிகள், சாட்சி, அவர்கள் சமயம் சார்ந்த சாட்சியாளர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறார்கள். அதையும் கடந்து எங்க கோர்ட்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நாங்க ஏத்துக்கல, ஆனால் முகமது நீங்க தீர்ப்பு கொடுங்க என்று சில வழக்குகள் பெருமானாரிடத்தில் வந்திருக்கிறது. அப்படி வந்த வழக்குகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை வைத்து தீர்ப்பு கொடுக்கல, தௌராத்தை கொண்டு வாங்கண்டாங்க. வந்திருப்பது யூதர்கள், வழக்கு யூதர்கள் சார்ந்த வழக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். தௌராத்தை வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கினார்கள். எந்த யூதனும் பெருமானாரை பார்த்து, எந்த கிறிஸ்தவனும் பெருமானாரை பார்த்து நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று அன்றைக்கும் விரலை நீட்டல, இன்றைக்கும் நீட்ட முடியாது. அப்படி என்றால் சர்வதேச அரங்கில் இந்த இஸ்லாத்தினுடைய மதிப்பை உயர்த்தியதில் இஸ்லாம் போற்றி வருகிற நீதத்திற்கு, நீதி பரிபாலனைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள. ஆட்சியாளர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். நாடாளுகிற மன்னன், சர்வாதிகாரம் தான், அங்கே டெமோக்ரஸி எல்லாம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்தவரை கவர்னர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சட்டம். கிட்டத்தட்ட அது சர்வாதிகாரத்திற்கு ஒத்த ஒரு அரசுதான் அது. ஆனால் அரசாட்சி என்றாலும் அங்கே மக்களாட்சி தான் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த ஆளுநர்கள், கவர்னர்கள், ஆட்சியாளர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அநீதத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பி வைக்கும் போது சொன்ன பிரசித்தி பெற்ற முறையில் ஒரு வரி இப்படி வரும், இத்தகி தாவத்தல் மதுலூம், முஆதே உங்கள் ஆட்சியில் உங்களால் அநீதம் இழைக்கப்பட்டு ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக துவா செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநீதம் இழைக்கப்பட்ட மனிதன், அவன் காபிராக இருந்தாலும் சரி, அநீதம் இழைத்தவன் ஆட்சியாளராக முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அநீதம் இழைக்கப்பட்டவனின் துவா, உங்களுக்கு எதிராக அவன் கையேந்தி செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய அரிசை தொட்டுவிடும், அதை எதுவும் தடுக்காதுட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அச்சம் ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே இருந்துச்சு. அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். ஆனால் எந்த இடத்திலே அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டதாக வரலாறு இல்லை. அப்படி 1-2 நிகழ்வுகள் நடந்த போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உணர்த்தப்பட்டார்கள், அவர்கள் தங்களது பிழைகளிலிருந்து மன்னிப்பு தேடிக்கொண்டார்கள் என்பது வரலாறு இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவாங்களாம், என் கண்ணை விட்டு நீங்கள் மறைஞ்சிருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய தவறு எனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்கிற அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு தான் ஆட்சியாளர்களுக்கு மற்ற விஷயங்களை கீழே எழுதுவாங்க. அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எந்த அளவிற்கு போதிக்கப்பட்டது என்று சொன்னால், வீடாளுகிற கணவன் தொடங்கி நாடாளுகிற மன்னன் வரைக்கும் ஒன்றுதான், வித்தியாசமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீதமான ஆட்சின்னு சொன்ன உடனே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தான், இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் தான், உங்கள் குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள், நீங்கள் பழகக்கூடிய மக்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு தந்தை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், பெண் பிள்ளை வந்துச்சு, அப்படி பக்கத்தில் உட்கார வச்சார். அதுக்கு பிறகு அவருடைய ஆண் பிள்ளை வந்தது, தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். ஆண் பிள்ளைகள் என்றால் அரபுக்கு ஒரு தனி பிரியம். பெண் பிள்ளையை பக்கத்தில் உட்கார வச்சதையும் நபி அவங்க பார்த்தாங்க. ஆம்பளை பிள்ளையை தூக்கி செல்லமா மடியில் உட்கார வச்சுக்கிட்டதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு சொன்னார்கள், பமா அதல்த பைனஹுமா, நீங்க அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நீதமாக நடந்து கொள்ளலேன்டாங்க. என்னங்க சொத்தாங்க பிரிச்சு கொடுத்தாரு, இல்லை வீட்டை ரெண்டா பிரிச்சு கொடுத்தாரா? தன் பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆண் பிள்ளை இடத்தில் காட்டுகிற அன்பு, சமத்துவம் பெண் பிள்ளை இடத்திலேயும் காட்டப்பட வேண்டும். பெண் பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி நீங்க கீழே உட்கார வச்சா, அதை தள்ளி வச்சா நீங்கள் அநீதம் செய்தவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையா? அப்படி என்றால் நீதம் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது? என்னிலிருந்து தொடங்குகிறது, என் குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது, நான் பழகக்கூடிய வட்டத்திலிருந்து தொடங்குகிறது. சங்கைக்குரியவர்களே, நாடாளுகிற மன்னனுக்கும் அது போதிக்கப்படுகிறது. அதனால தானே முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு உலக அரங்கில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் 2வது குத்பாவில் ஓதப்படக்கூடிய வசனம் என்னங்க? கடைசியா இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஏவுகிறான். கடைசியில் ஓதுறாங்களா இல்லையா? எதுக்கு? முஸ்லிம் சமூகம் ஈமானுக்கு அடுத்ததாக எந்த கட்டத்திலேயும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், அநீதத்தை அவர்கள் சகித்துக் கொள்ளக்கூடாது என்பதால் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் 2வது குத்பாவிலே பிரசங்கத்திலே நமக்கு அந்த வசனம் நினைவூட்டப்படுகிறது, வசியத்தான். சங்கைக்குரியவர்களே, அந்த வரிசையில் குர்ஆன், ஹதீஸ், நீதிபதிகளுக்கான விதிமுறைகளையும் நீதிமன்றங்களுக்கான வழிமுறைகளையும் நீதி எப்படி அமையப்பெற வேண்டும் என்கிற நெறிமுறைகளையும் மாறி மாறி நமக்கு காட்டுகிறது. நீதி செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நேரத்திலேயும் மதமா நீதமா என்று வந்தால் நீதத்திற்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும், மதத்திற்கு முன்னுரிமை தரக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிற வாதம், என் மதம், என்னுடைய மத உணர்வு என்பதை வெளிப்படுத்துவதா அல்லது நான் மக்கள்கிட்ட நேர்மையா நடந்துக்கணுமா? குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், மத உணர்வை பின்னால வைங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயாச்சு. 6 வருஷத்துக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, மக்காவில் போய் உம்ரா செஞ்சுட்டு வருவோம். ஏஹராமோட எல்லாம் வந்தாச்சு. வந்தா மக்காவுக்கு வெளியிலேயே முஸ்லிம்கள் தடுக்கப்படுகிறார்கள். நமக்கு தெரியும், ஹுதைபியா என்கிற நிகழ்வு வந்தது. சரி, இதோ இப்போ வந்துடுவாங்க, அப்போ வந்துடுவாங்கன்னு பார்த்தா 10 நாள் 15 நாளுக்கு மேலே தாண்டி போகுது. முஸ்லிம்கள் எல்லாம் எஹ்ராமோடு இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் காபாவை பார்க்கலாம், தவாஃப் செய்யலாம், ஹஜர் அஸ்வதை முத்தமிடலாம், எஹ்ராமினுடைய காரியங்களை செய்யலாம், ஆசையோடு இருக்கிறார்கள். தடுக்கப்பட்ட நிலையில் கோபத்தோடும் இருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து வெளியூரிலிருந்து வேற பகுதிகளில் இருந்து எஹ்ராம் கட்டி கொண்டு குமாரிகள், ஹாஜிகள் போகிறார்கள். எப்படி இருக்கும்? என்ன சில முஸ்லிம்கள்லாம் சொன்னாங்களா, நம்மளை இந்த மக்காவுக்குள்ள வரவிடாம மக்கத்து காபிர்கள் தடுத்தாங்களா இல்லையா? நாம யாரையும் மக்காவுக்குள்ள போக விடக்கூடாது, உங்களெல்லாம் தடுத்துருவோம்.
நம்மளை அனுமதிக்காத மக்காவுக்குள்ள வேற யாரையும் அனுமதிக்க கூடாது. மனிதர்கள் நினைப்பாங்க தானே, என்னுடைய எஹ்ராம் இன்னும் களையப்படாத நிலையில, நான் உம்ரா செய்யாத நிலையில யாரையும் உம்ரா செய்ய விடக்கூடாது, தடுத்துருவோம் என்று சில முஸ்லிம்கள் வேகம் கொண்டார்கள். அப்பதான் நம்மளை உள்ள விடுவாங்க என்றும் ஆசைப்பட்டார்கள். உடனே வசனம் இறங்குது, வலா யஜ்ரிமன்னகும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு மதத்தினர் மீது நீங்கள் கொண்ட கோபம், ஒரு மதத்தினர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, அல்லா தஅதிலு, நீங்கள் அநீதமாக நடந்து கொள்வதற்கு உங்களை ஒருபோதும் தூண்டக்கூடாதுன்னாங்க. அதுக்கு பேர் இறையச்சம் இல்லைன்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யாதிலு, நீங்கள் தடுக்கப்பட்டாலும் சரி, உங்களின் மத உணர்வுகள் காயப்பட்டாலும் சரி, உங்கள் வணக்கங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் நீங்கள் யாதிலு, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று குர்ஆன் சொல்லுகிறது. சஹாபாக்கள் இந்த எண்ணத்தை கைவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சமூகம் எந்த அளவுக்கு பண்படுத்தப்பட்டு இருக்கிறது. மத உணர்வை காட்டி உச்சகட்டமாக அவர்கள் கோபப்பட்டு இருக்கிற நிலையில் வசனம் சொல்லுகிறது, மத உணர்வை பின்தள்ளுங்கள், நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள். எஹ்ராம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம், உம்ராவை நாளை பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் காயப்படுத்தினால் காயப்படுவது அவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமும் தான், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளும் தான். அல்லாஹ் பண்படுத்தினால் இந்த சமூகம் நீதத்தை அன்றைக்கு நிலைநாட்டி. அங்கேக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உலகளவில் இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்க முடிகிறதா? மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய கலவரங்கள், மதத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய கொள்ளைகள் கணக்கில் அடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. சர்வதேச அரங்கில் இந்த தேசத்தினுடைய மரியாதை மேலும் மேலும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் இந்த நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றை வாசிக்கிற போது நமக்கு ஏற்படுகிற பெருமிதம் இன்னைக்கு சொல்லமா இல்லையா? சஹாபாக்கள் தங்களின் மத உணர்வை பின்தள்ளிவிட்டு நீதத்தை, நேர்மையை, சத்தியத்தை நிலைநாட்டினார்கள் என்று எனக்கு ஆதங்கமாக இருக்கிறது. இந்த இந்திய தேசத்தினுடைய வரலாற்றை ஒரு 200 வருஷத்துக்கு பின்னால் எடுத்து படிக்கக்கூடிய இந்த தேசத்து இளைஞர்கள், குடிமக்கள் இதையெல்லாம் படிப்பாங்களா இல்லையா? சிறுபான்மை சமூகம், ஒரு மைனாரிட்டி சமூகம் மதத்தின் பெயரால் இந்த தேசத்தில் காயப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் வீடுகள் இடிக்கப்பட்டது என்கிற வரலாறு நிச்சயமாக வாசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கும் இல்லையா? தங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இஸ்லாமிய பாரம்பரியத்தை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜெருசலத்தை வெற்றி கொள்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் யார் கைக்கு வருகிறது? முஸ்லிம்கள் கைக்கு வருகிறது. யாருடைய ஆட்சி? இஸ்லாமியர்கள் ஆட்சி. யார் மெஜாரிட்டி? முஸ்லிம்கள் மெஜாரிட்டி. வெற்றி கொள்ளப்பட்ட அன்றைய தினத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா போட்ட சட்டம் என்னண்டா, இனிமேல் யாரும் பைத்துல் முகத்தஸில் எங்களுக்குரிய இடம் என்று முஸ்லிம்கள் யாரும் வந்து தங்கக்கூடாது. அவங்க போட்ட சட்டம். நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம், நாங்கள் மெஜாரிட்டி, நீங்கள் சிறுபான்மை என்ற யூதர்களுடைய வணக்க ஸ்தலங்களை சிதைக்கக்கூடாது, தகர்க்கக்கூடாது, அதிலிருந்து ஒரு செங்கல்லை கூட உங்களால் பேர்க்கக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு எழுதி வைத்தார்கள். லா துஸ்கனு கனாயிசுஹும் வலா துஹதமு வலா துன்கது மின்ஹாண்டாங்க. எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வது! சங்கைக்குரியவர்களே, அன்றைக்கு போட்ட சட்டம் இன்றைக்கு வரை அது பின்பற்றப்படுகிறது. இல்லாட்டி முஸ்லிம்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ் செங்கல்லாக பிரிச்சிருக்க முடியும். நான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், செங்கலாக பிரிச்சிருக்க முடியும். ஏன்? ஜெருசலத்தை உலக மேப்பிலிருந்து அழிச்சிருக்க முடியும். இன்னைக்கு என்ன புல்டோசர்? அன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நெடுநாள் ஆட்சிக்கு கீழே இருந்த சிறுபான்மை சமூகத்திற்கான பாதுகாப்பு இருந்தது. சங்கைக்குரியவர்களே, நான் ஆதங்கத்தோடு சொல்கிறேன், இஸ்லாமிய பாரம்பரியம் என்கிற பெருமையோடு சொல்லுகிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஆட்சியில் மத உணர்வுகளை விட நீதம் பாதுகாக்கப்பட்டது. மதமா மக்களான்னு வந்தா யாருங்க? மார்க்கம் சொல்லுகிறது, மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, மதத்தை பெற பார்த்துக்கலாம். மதமா மக்கள் நலனா? மக்கள் நலன்தான் முக்கியம். சங்கைக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை உலக அரங்கில் மரியாதைக்குரியதாக பார்க்க வைக்கிறது. இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே
பிற சமயத்தவர்கள் ஜிஸ்யா என்கிற வரி கட்டணும். அது விதி. அவர்களுக்கான உயிர், உடைமை, பொருள் பாதுகாப்பிற்கு இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான ஒரு வரி, ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வருகிறார்கள். ஒரு யாசகர், பார்வை இல்லாத ஒரு யாசகர் நின்று பிச்சை கட்டிட்டு இருக்காரு. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு பார்க்குறாங்க, பார்வை இல்லாதவர், முதியவர், யூதர். எப்போ உனக்கு இந்த வயசுல நீ பிச்சை எடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்குன்னு கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. உடனே அவர் வந்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு தெரியல, வந்தவர் சொன்னார், ஆமாம்மா எனக்கும் வேணும், இந்த அரசாங்கத்துக்கும் ஜிஸ்யா கட்டணுமா இல்லையா, அப்போ நான் எங்கிருந்து தருவேன், அதனால் ரெண்டுக்கும் சேர்த்து தான் பிச்சை எடுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆடி போனார்கள். இப்போ யோசிக்கிறார்கள், ஜிஸ்யா வரி வாங்க வேண்டும் சரி, ஆனால் அவனுடைய அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறதே, அவனுடைய வயிற்று பிழைப்பிக்க அவன் பிச்சை எடுக்கிறானே, அப்படி என்றால் இவனிடத்தில் ஜிஸ்யா வாங்கி என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டத்தை போடுகிறார்கள், யாரெல்லாம் வசதியோடு இருந்து ஏழையானார்களோ அவர்களுக்கு ஜிஸ்யா நீக்கப்படுகிறதுன்றான். யாரெல்லாம் அவர்கள் வறியவர்களாக இருக்கிறார்களோ, முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜிஸ்யா நீக்கப்படுகிறதுன்றான். யாரெல்லாம் இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இனிமேல் இந்த இஸ்லாமிய கருவூலத்திலிருந்து வாழ்வாதார நிதி வழங்கப்படும் என்றார்கள். அந்த யூதரின் வழியாக பலகீனமான மக்கள், பிற சமய மக்களுக்கு இஸ்லாமிய கருவூலங்களில் இருந்து, பைத்துல் மாலில் இருந்து வாழ்வாதார நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டதுங்கிறது வரலாறு. அப்படி என்றால் மக்கள் நலன்தான் பெரிது, மதம் பிறகு பார்த்து கொள்ளலாம். தங்கைக்குரியவர்களே, ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையை மதமாகவோ அல்லது வெறுமனே மார்க்கமாகவோ பார்க்காமல் அவன் பிற சமய மக்களையும் பிற மக்களையும் அரவணைப்பதையும் சேர்த்துத்தான் மார்க்கமாக சொல்லுகிறது. நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அது இறையச்சம் என்று குர்ஆன் சொல்லுகிறார். அப்படிங்க, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை மிக மிக கவலைக்குரியது. ஒரு பத்திரிகையாளர் சொல்லார், இந்த தீர்ப்பு ரொம்ப தாமதமாக வந்த தீர்ப்பு. அவர் சொல்லார், உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த நிகழ்வையும் மற்ற மாநிலங்களுடைய நிகழ்வையும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதே நேரத்தில் இனிமேல் அப்படி யாராவது செய்தால் அந்த அதிகாரிகளை அந்த வீட்டை கட்டித்தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. எல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இது தாமதமான தீர்ப்பு. ஏன் தெரியுமா? 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. 7.25 லட்சத்திற்கு மேலான மக்கள் வீடு இல்லாமல் நடுத்தெருவில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தீர்ப்பு ஒரு சிறிய ஆறுதலை தந்தாலும் கூட ஏற்பட்ட இழப்பிற்கான நிவாரணம் இந்த தீர்ப்பாக ஆகாது இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு. பள்ளியாசில் கட்டணும். பள்ளியாசில் பக்கத்தில் ஒரு அம்மா இடம், மூதாட்டி, யூத மதத்தை சேர்ந்த பெண். சரி, நம்ம ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. வீடு இடிக்கப்பட்டது, பள்ளியாசில் பெருசாக கட்டியாச்சு. யார் இடத்துல? அந்த யூத பெண்மணியினுடைய இடத்தில் வீடு கட்டியாச்சு, பள்ளியாசில் கட்டியாகிவிட்டது. நேராக அந்த அம்மா பிறட்டு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு போயிடுச்சு. என் வீடு இருந்த இடத்தை இடிச்சுட்டு உங்கள் ஆட்கள் பள்ளியாசில் கட்டிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கே ஆளுநராக இருந்த நபரை அழைத்து விசாரிக்கிறாங்க. உண்மை அப்படிதான். உடனே அப்பொழுதே தீர்ப்பு, அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அந்த பெண்மணிக்கு எப்படி வீடு இருந்ததோ அதே போல கட்டித்தரப்பட வேண்டும். கட்டித்தரப்பட்டது. தங்கைக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சிருந்தா அந்த அம்மாவை இடது கையால் தள்ளி விட்டுருக்கலாம். எங்கே யாரை பற்றி என்ன சொல்லன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட இறைவனிடத்தில் சென்று நிற்கும் போது அநீதம் இழைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்துவிட்டால் என்கிற அச்சம்தான் இந்த உலகத்தில் நீதமாக நடக்கும்படி அவர்களை தூண்டியது. மற்றவர்களையும் அவர்கள் அவ்வாறே வழிநடத்தினார்கள் இல்லையா? தங்கைக்குரியவர்களே, அப்படி இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீதிபதியாக போகாதீங்க, வடக்குன்னா போகாதீங்க. அப்படி போனால் இருவருக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும் போது இருவரையும் தீர விசாரியுங்கள்.
விசாரித்து விட்டு தீர்ப்பு கொடுங்கள். இரவோடு இரவா வீட்டை அடிச்சாங்களா இல்லையா, உண்மை என்னன்னு கூட தெரியாது. பெருமானார் சொன்னார்கள், நிதானம் இழக்காதீர்கள், நீதிபதிகள் கோபத்தோடு இருக்கிற நிலையில் தீர்ப்பு வழங்காதீர்கள். ஏன்? கோபத்தோடு இருந்தால் அறிவு வேலை செய்யாது. சரி தப்பு எதுன்னு பிரித்து பார்க்க முடியாது. சில நேரங்களில் தவறு சரியா தெரிஞ்சிடலாம், உங்களால் பாதிக்கப்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் எதிராக இருந்தாலும் சரி, வலவலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், உங்களுக்கே அது எதிராக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்கள் உற்றார்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதத்திற்கு முன்னுரிமை வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சங்கைக்குரியவர்களே, பேசுவதும் கேட்பதும் எளிது. ஆனால் யதார்த்தத்தில் அதை அனுபவிக்கும் போதுதான் அந்த கஷ்டம் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சியில அவருடைய மகனார் அபூ ஷஹமா என்பவர் யூதர்களுடைய ஒரு தந்திரத்தாலே தெரியாமல் கொஞ்சம் மதுவை குடித்து விடுகிறார். தெரிஞ்சு குடிக்கல, தெரியாமல் குடிச்சிடறார். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தீர்ப்பெழுதுகிறார்கள், மது அருந்தினால் 80 கசையடி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவே கசையடிக்கிறார்கள். 60வது முறை அடிக்கும் போது மகனார் அபூ ஷஹமா இறந்து விடுகிறார். குற்றுயிருமாக குலையுருமாக கிடக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலிமா சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய ரசூலை கண்டால் இப்பை சொல், உங்களின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உமர் அவர் கசையடி கொடுக்கும் போது தன் மகனை அல்லாஹுடைய பாதையில் இழந்து விட்டார் என்று சொல் அபூ ஷஹமா என்று சொல்லி குடித்த வரலாறை நாம் பார்த்தோம். அப்படி என்றால் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் ஈமானுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்தது சங்கைக்குரியவர்களை நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப இந்த நிகழ்வுகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிற போது நாம் நீதமாக வாழ வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு பிறக்கிறது. அதே நேரத்தில் நீதங்களை ஊக்குவிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். ஏன்னா சமீப காலங்களாகவே இந்த தேசம், இந்த நீதிமன்றங்களுடைய போக்கு அவ்வளவா வரவேற்கத்தக்கதாக இல்லை என்பதை ஜனநாயக நலம் விரும்பிகள் கருதுகிறார்கள், கருத்து சொல்கிறார்கள். 2018 உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிறது. ஓரின சேர்க்கை குற்றம் அல்ல. அதற்கு அடுத்து பாபர் மசூதினுடைய வழக்கு, நகைச்சுவையான வழக்கு. 32 நபர்கள் ஆதாரம் இல்லாத காரணத்தினால் விடுவிக்கப்படுகிறார்கள். அவங்கெல்லாம் பள்ளிவாசல் இடிச்சவங்க இல்லை. சரி, அதை விட ஜோக் என்ன தெரியுமா? அந்த கைதானவங்கள்லாம் பள்ளிவாசலை இடிக்க வந்த சமூக விரோதிகளை தடுக்க வந்தவர்களாம். பள்ளிவாசலை இடிக்கலங்கிறது கூட ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கிறாங்க. இடிக்க வந்தவங்களை, எப்பா இடிக்காதீங்கப்பா, இதெல்லாம் முஸ்லிம்கள் பள்ளிவாசல் என்று தடித்தவர்கள் என்று நீதிபதிகள் சொன்ன கருத்து மிகுந்த நகைச்சுவைக்குரியது. நாம் கேட்டுக்கொண்டுதானே இருந்தோம் இல்லையா? பாலியல் தொழிலை தொழிலாக உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது 2022. இப்படிப்பட்ட சங்கடமான நீதிகளுக்கு மத்தியில, சங்கடமான இந்த தீர்ப்புகளுக்கு மத்தியில் இப்பொழுது வந்திருக்கிற தீர்ப்பு ஒரு சின்ன ஆறுதலை தருது. புல்டோசர் அரசியல், அது இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக வேண்டி, சிறுபான்மை சமூகத்தை தாக்குவதற்காக வேண்டி குறிவைத்து செய்யக்கூடிய இந்த புல்டோசர் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களா இல்லையா? உண்மையாவே வரவேற்கு. ஏன்னா ஜனநாயகத்தினுடைய தூண்களாக சட்டமன்றத்தை சொல்லுவார்கள், ஊடகவியலை சொல்லுகிறோம், நீதித்துறையை சொல்லுகிறோம், அரசு எந்திரத்தை சொல்லுகிறோம் இல்லையா? 4 தூண்கள். நமக்கு தெரிஞ்சு 4 தூண்ல 3மே மௌத்தா போச்சு. ஊடகம் அது முழுக்க முழுக்க பாசிசத்தின் ஒரு நிழலாக மாறி போய்விட்டது. சட்டமன்றங்கள், அரசு எந்திரங்கள் எல்லாம் அவர்கள் கைப்பிடியில். கிட்டத்தட்ட நீதிமன்றமும் அப்படித்தானோ என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற தீர்ப்புகள் சங்கைக்குரியவர்களே நமக்கு சில ஆறுதலை தருகிறது. ஏன்னா பெருமானார் சொன்னார்கள், போர் செய்யறதுன்னா வாள் எடுத்து போர் செய்யறது மட்டும் போர் கிடையாது. சில நேரங்களில் அநீதம் செய்யக்கூடிய அரசனுக்கு முன்னால நீ செய்யறது தப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நீதமான வார்த்தை, சத்தியமான வார்த்தையும் போர்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு வாளெடுத்து போர் செய்ய வேண்டிய தேவை இந்த தேசத்தில் இல்லை. ஆனால் தவறை தவறு என்று சொல்லுகிற திராணி ஊடகங்களுக்கு இல்லை. தவறை தவறு என்று சுட்டிக்காட்டி அதை மாற்றுவதற்கான அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு அமைதி காக்கிறார்கள் என்றால்
இந்த நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் மனமாற வரவேற்கிறோம். வல்ல நாயன் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும். கியாம நாளுடைய வருகையை வல்ல நாயன் நீதம் நிலைக்கு செய்கிறவரை கியாமத்தை தள்ளி போடுகிறான் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதத்தை விரும்பக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அந்த நீதத்தை காக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் ஆக்கி அல்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.